இன்றைய மகாபாரத கதாபாத்திரம். மகாபாரதத்தின் மையம் கொண்டவன். அரியணைக்கான ஆசையால் கண்மூடித்தனமாக பிணைக்கப்பட்டவன். கர்வம், குரோதம், வீரம் இவை அனைத்தின் கலவையாய். துரியோதனன். கதாயுத போரில் இவனுக்கு நிகர் இவனே. பிரமாண்டமான உடல் வலிமையும் அசாத்தியமான போர் திறனும் கொண்டவன். வெறும் போர் வீரன் மட்டுமல்ல, ராஜதந்திரமும் அரசியல் சூழ்ச்சிகளும் இவரது கைவந்த கலை. அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் செல்ல துணியும் ராஜதந்திரி. தவறான பாதையில் பயணித்தாலும் இவரிடம் ஒரு தலைமை பண்பு இருந்தது. இவனது படைகள் இவரது ஒற்றை வார்த்தைக்கு கட்டப்பட்டன. சற்றும் தளராத வைராக்கியம். தான் நினைத்ததை அடைய எந்த தியாகத்தையும் செய்ய துணியும் பிடிவாதம். தன்னம்பிக்கை இவனிடம் கொடிகட்டி பறந்தது. ஆனால் அது பெரும்பாலும் ஆணவத்தின் உச்சமாகவே வெளிப்பட்டது. ஆனால் இவரது வீழ்ச்சிக்கு காரணமானவை இவரது பலவீனங்களே. பாண்டவர்கள் மீதான அனல் கக்கும் பொறாமை, எல்லையற்ற ஆணவம், தீராத பேராசை மற்றும் ஆட்கொண்ட குரோதம். இவை அனைத்தும் பாண்டவர்களை அழைக்கும் ஒரே குறிக்கோளில் இவனைச் செலுத்தின. சகோதரத்துவத்தின் விழுமியங்களை உதாசீனப்படுத்தி அநீதியின் பாதைக்கு இவனை இழுத்துச் சென்றன. இவரது அகந்தையே இவரது அழிவுக்கு அச்சாணியானது. துரியோதனன். ஒரு மாபெரும் போர் வீரன், மாமன்னன். ஆனால் தனது அகம்பாவத்தால் மகாபாரத போருக்கு காரணமானவன். இவனது கதை ஆணவத்தின் விளைவுகளை பேசும் ஒரு நித்திய பாடம்.